அப்பா சொல்றா. என்ன பண்ணீங்க? போராடி போராடி எவ்வளோ நல்லது இருக்கு, எவ்வளோ கெட்டது இருக்குன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா சொல்றா. நீ எனக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, நானு பேய்லாம் இல்லடா, நிறைய பேய் வேற லெவல்ல என்னதுன்னு உலகம் ஃபுல்லா இருக்கு. அதோட ஏம் என்னதுன்னு நிறைய உயிர் அதெல்லாம் கொல்லணுன்றதுதான் அதோட ஏம். அதுக்கு பல கோடி செலவானாலும் அதை வச்சு கொல்லணுன்றது டார்கெட். நல்லாவே புரியுது இவங்க கேம் என்னன்னு. இவங்க கேம் தெரியாமல அந்த கேம் ஆட முடியும். ஒரு கேம் உனக்கு அந்த பைக் வர்றது இதெல்லாம் அந்த கேம் எப்படின்னு விளையாட தெரிஞ்சாதானே அந்த கேம் உன்னால விளையாட முடியுது. என்ன கேம் விளையாடுவ உனக்கு பிடிச்ச கேம்? சுடுற கேம். சுடுறதுக்கு உனக்கு தெரிஞ்சாதானே கரெக்டா யார வச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணணும், செகண்ட் பாயிண்ட் பண்ணணும்னு அப்படி பாயிண்ட் பண்ண தெரிஞ்சு சுட்டு அவனை கொன்னாதானே அவனுக்கு அந்த கேம் எப்படின்னு தெரியுது. ஒரு கேம் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து கம்ப்ளீட் ஆயிட்டேன். அது மாதிரி அந்த கேம் கொஞ்சம் தோப்பேன். எல்லாராலையும் ஜெயிச்சிட முடியாது, எல்லாராலையும் ஃபுல்லா தோத்துறவும் முடியாது. இந்த கேம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த கேமை விளையாட முடியும். அந்த மாதிரி இவங்க எல்லாம் இந்த கூட்டம் எல்லாம் எப்படி ஆப்போசிட்ல இருந்து எப்படி எல்லாம் வந்து அப்படின்னு தெரிஞ்சாதான் அபூபக்கர் அதுல இருந்தெல்லாம் காப்பாற்ற முடியும். ஒரு வழியில போய் 2 வழி இருக்கு. ஒரு வழியில சாக்கடையான வழி, ஒரு வழியில சுத்தமான வழி அப்படின்னு எப்படி தெரியும்? உள்ள நடந்து போனதானே இதுல சாக்கடை இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி அந்த சாக்கடையான வழியில நான் போயிட்டு உன்னை சுத்தமான வழியில கொண்டு வரலான்னு பாக்குறேன். ஆனா அங்கேயும் அவங்க அதை விட ஃபுல் ஃபார்முலா என்னதுன்னு வச்சு செம்மையா ஒரு நெருப்பு எடுத்துட்டு வந்தா எல்லாத்தையும் கிளியர் பண்ணோன்னு ஃபுல்லா எடுத்துடலாமா? நீ சேர்ந்து தெரியறதுக்கு ரெடியா இருக்கியா? அப்படிலாம் இல்ல, ஒவ்வொன்னையும் எரிக்கிறதுக்கு அது எப்படின்னு பாட்டில் எப்படின்னு தெரிஞ்சு பாட்டில் எரிக்கணும். எப்படி பொம்பளைங்க எல்லாம் எப்படி ஆன என்னன்னு எரியறதுக்குன்னு இருக்குதோ அது மாதிரி பொம்பளைங்க ஆனது அவங்களோட கேம், அவங்களோடது எப்படி அவங்க எப்படிலாம் என்ன கேம் விளையாண்டு தோக்கடிப்பாங்க அப்படின்னு எல்லா விதத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். அப்பனாதான் அந்த கேமுக்கு ஃபிட்டா இல்லையான்னு தெரியும். தொழுவே இல்லல, காலையில இருந்து தொழுவே இல்லல, தெரிஞ்சிருக்கும். சரியாதா என்ன ஒரு ஃபீல் என்னன்னு எப்படி 2 சைட்ல இருந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த வைப்ரேஷன் இருக்குன்னா எப்படி பொய் சொல்லாம உண்மையை சொல்ற? தொழுவலன்னு நல்லதுதான் நல்லதுதான். பொய்யா சொல்லாம இருக்கே. எல்லாரும் பொய் சொல்லி பேசலாம், நிறைய பேர் பொய் சொல்லி நிறைய மாட்டிக்கிட்டாங்க. நைட்டா தூங்கறதுக்கு முன்னாடி 4 தடவை தொழுதுட்டு தூங்கு. பாதி இருட்டிடுச்சுல, இன்னும் முழுசா இருட்டாகிறதுக்குள்ளயாவது கொஞ்சமாவது வெளிச்சத்தை தேடிக்கோ. இல்லனா ஃபுல்லா நீ இருட்டுல போய் தூங்கறதுக்கு முன்னாடி வயிற்றெல்லாம் வலிக்கும். எல்லாம் ரெடியா இருந்துக்கோ. ஏன்னா எந்த பாதை எப்படின்னு அந்த பாதையில சாக்கடையில இறங்கி சாக்கடையில நடந்து போறோம்னு தெரியும். எங்கெங்கெல்லாம் எப்படி சாக்கடையா இருக்கு ஒன்னு நீ சுத்தமா வச்சுக்கணும். கூட்டிட்டு வந்து இருக்கிற எல்லா மிருகமும் அப்படி கூப்பிட்டு வந்து இவங்க எல்லாம் அதை விட யூனிக்கான மிருகம் மனுஷன் தான். மனுஷன் அதெல்லாம் கூட ஒரு அது பசிக்குனாதான் சாப்பிடும். இவங்க அரதேசிங்க ஆடம்பரத்துக்கு திம்பாங்க, அவங்க எல்லாம் ஆளு காட்டிக்கிறதுக்கு திம்பாங்க. மனுஷன்லாம் ரொம்ப
மோசமான கொடூரமான மிருகம். இதெல்லாம் கூட மாடு, மயில், ஆடு, சிங்கம், புலிலாம் அது தேவைக்கு அப்படின்னாதான், அது ஒரு பூச்சி தின்னா கூட தேவைக்கு தான், அது பசிக்கு தான் திங்கும். இவங்கெல்லாம் அப்படி இல்லல்ல. முதல்ல சின்ன வயசுதான் இருக்கும். இன்னும் முதலைய பாத்திருக்கீங்களா? என்ன முதல்ல? முதல்ல காயம் பெருசா இருக்கும். அவுக்காங்க தெரிஞ்சால கழிச்சு கரையும். அது எதுவுமே அதுக்கு தெரியும் யார கடிக்கணும், யார கடிக்க கூடாது. சரி, நான் போய் நிக்கிறேன். கடிக்க சொல்றியா? கடிக்காது. எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கு? எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதான். எப்படிடா உனக்கு தெரிஞ்சிருக்கு? போன்ல பார்த்தேன். யார எந்த அளவுக்கு எதை வச்சு செய்ய முடியுமோ அதை அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். இந்த பொம்பளைங்க வேணா டிவில பிளாக் மேஜிக், மயிர் மேஜிக்னு ட்ரை பண்ண, அவ்வளவுதான். அப்பதான் அந்த முதல்ல எல்லாமே இதுதானா ரோபோட்டு? எல்லாமே வெறும். அப்ப அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்குல முதலுக்கு. ஏன் அதை கடிக்காதுன்னு சொன்னேன்? எதுக்குமே யாரு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அதோட வேலை என்னன்னு எங்க காட்டணுமோ அங்கதான் காட்டணும். ஏன் உங்களுக்கு கடிக்காதுன்னு சொல்லிட்டா? சொல்லு. கேட்டியா? ஏன் கடிக்காதுன்னா நீயா அதுக்கு சாப்பாடு பிடிக்குங்களா? ஏதோ ஒண்ணு விட்ட மாட்டேற இல்ல, அப்படி கிடையாது. அது நல்லா வந்து கடல்லதான் பாத்துப்போம். மீனை வந்து தண்ணிக்குள்ளதான் இருக்கும். வெளியில வந்தீங்கன்னா செத்து போயிடும். சரி, நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? மீன் வந்து தண்ணிக்குள்ள இருந்தாதான் வாழும். தண்ணில இருந்து வெளியில வந்தா செத்துரும். தெரியுமா தெரியாதா? மீன் மத்ததெல்லாம் வந்து எல்லாம் இப்படிதான் நீ இருக்கணும், தண்ணில தான் இருக்கணும், அங்கதான் உனக்கு சின்ன சின்னதா பாசான் இதெல்லாம் சாப்பாடு, இல்ல புழு, இந்த மாதிரி பெரிய மீனுக்கு நல்லா பெருசா அப்படின்னு அதுக்கு ஒரு ரொட்டீன் வச்சிருக்கான். இப்படிதான் இருக்கணும்னு. அது அதுபடி இருக்கனாலதான் அது கரெக்டா வாழ்ந்துட்டு கரெக்டா ஜாலியா தண்ணிக்குள்ள இருந்துட்டு. மனுஷன் எப்படி இருக்கானா, அது நல்லா நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டான். குட் பாயா இருக்கும், 5 நேரம் சொல்லுவோம். ஆனா அப்படிலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு. நாங்க ஆம்பளையும் தப்பா இருப்போம், பொம்பளையும் தப்பா இருப்போம். இதுதான் நேச்சர்னா அதுக்கு அகேன்ஸ்டா என்ன வேணா பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு எதுவும் ஆகாது. மட்டும் இருக்காங்கன்னா சொல்லு. அன்னைக்கு பானில இது சொன்னேன்ல, அதுல ஃபுல்லா பண்ணிருக்கோம். அப்ப கழுத்தை இப்படி மேல அதுல சாட்சி வச்சுட்டு கைய கீழே மேலையும் ஆடிட்டே இருப்பேன். அப்ப நான் பார்க்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு கேக்குது. ஏன் என்ன சொல்றாரு? வையின்னு சொல்றா. சொல்லுங்க. ஏன் கெட்ட பையா அதனால ஏன் சொல்ல வந்தே? ஏன் சொல்ல பண்ணிட்டே இருக்கு? இப்ப போனா அப்படி சாப்பிடுறேன் போல.
எப்ப பாருங்க நான் போன கீழே போட்டு உடச்சிடு போயிடு போன கீழே போட்டு உட அப்புறம் சொல்லுதா போய் அது எங்க இருக்கு என்ன பண்ணுது காலுள்ள கத்துதா கத்திட்டே இருக்கு பா என்னடா யூனிகார்ன் பைக்ல நீங்க கார்ல இருக்கீங்களா பைக்ல இருக்கீங்களா ஒரு நாளாவது எனக்கு கார்லயா நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்ல என்னை உருவாக்கிக்கிறதுக்கு என்னை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி என்னை நான் வந்து பியூர் ஆக்கணும்ல அது மாதிரி எனக்கு இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன் கார்ல இருக்கீங்களா பைக்ல இருக்கீங்களா அதான் இருக்கு திரும்பி ராத்திரிதான் பைக்ல இருப்பீங்களா நான் யோசிக்கிற மாதிரி நான் வரணும்னா அவங்க சங்கத்தமே இருக்கக்கூடாது நிறைய இருக்கிறதா அப்ப எங்க போய் காட்டுலயா இருக்க முடியும் யூனிகார்ன் பைக்ல 8 இல்லைன்னா 8 அப்படின்னா வீட்டுல இருப்பீங்களா ரூம்ல புரியல என்ன 8:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்களா 8:30க்கெல்லாம் கிழிப்பாங்க 8:30க்கெல்லாம் என்ன பேங்க்ல வேலை செய்யறேன் 8:30க்கெல்லாம் 24 மணி நேரம் ஓட்டணும் சொன்னீங்களா 8:30க்கெல்லாம் போயிடுவேன்னு ஏதாவது நான் கெட்ட வார்த்தையில சொல்லிட வேணாம்னு பாக்குறேன் அப்படிலாம் விட மாட்டாங்க நான் லீவ் எடுத்தனால நான் இன்னைக்கு லீவ் இல்லைன்னா நான் என்னால 24 hours பைக்ல இருக்கப்ப சொல்ல இப்ப திரும்ப இடத்துல இப்படியும் இப்படியும் பண்ணா அது முன்னாடி லைட் எரியும்ல என்ன லைட் எரியும்ல திரும்ப லெஃப்ட்ல தான் போகும் அது இண்டிகேட்டருக்கு மேல சைடுல ஒரு பட்டன் இருக்கும்ல அது அழுத்துனா நிக்கும்ல அது லைட்டா யூனிகார்ன் பைக்ல நிறையா இருக்கா கொஞ்சமா இருக்கா எல்லாத்துலயுமே இருக்குமா அது எல்லா பைக்லயும் இருக்கும் அது சைடுல ஒரு பட்டன் இருக்கும்ல அது என்னதுன்னு கேட்டேன் அந்த இடத்துல எல்லாம் பாக்கலையா இந்த இடத்துல எல்லாம் பாக்கலையா நான் பைக் நான் 24 hours ஓட்டிட்டு இல்ல கார் தான் ஓட்டிட்டு இருக்கேன் பைக் ஓட்டுறதுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அமௌண்ட் வேணும் இண்டிகேட்டர் இருக்கு ஆமா இண்டிகேட்டர் இருக்கு அதுக்கு என்ன அந்த இண்டிகேட்டர் இருக்குல இண்டிகேட்டர் இருக்குடா சைடுக்கு மேல பார்த்தா பட்டன் இருக்கும்ல அதுலயும் சைடுல 2 பட்டன் இருக்கும் ஆமா ஒண்ணு மேல போனா அடுத்தது போகும்ல அது லைட்டா இருக்குடா எதுக்கு இப்ப கேக்குறேன் ஆமா ஏன்னா நான் ஸ்கூட்டில தான் லைட் போட்டுருக்கேன் சரிடா நீ ஸ்கூட்டில லைட் போடு எவ்வளவு வேணா லைட் போடு போய் தொழுதுட்டு போன் போடு எத்தனை காய் தொழுதுட்டு 3 அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம்